السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்மை வந்தடையும். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் மிக முக்கியமான ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமமான அஸ்மாஉல் ஹஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய ஒரு இஸ்மாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த அஸ்மாஉல் ஹஸ்னாவிலே இருக்கக்கூடிய இந்த 99 திருநாமங்களை கொண்டு யார் அல்லாஹ்விடம் உதவி தேடுகிறார்களோ அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நிச்சயம் உதவி செய்வான். அந்த அளவுக்கு சிறந்த திருநாமங்கள் தான் இந்த அல்லாஹ்வினுடைய இந்த அழகிய திருநாமம் அஸ்மாஉல் ஹுஸ்னா. 99 திருநாமங்களும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிலே வரக்கூடிய ஒரு திருநாமம் தான் யா ரஸாக். யா ரஸாக் யா அல்லாஹ், யா ரஸாக் யா அல்லாஹ் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமத்தை குறைந்தது 100 தடவையாவது ஓதுவோம். தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நம்முடைய தேவைகளை கேட்போம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்குவான். தஹஜ்ஜுடைய நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற மிகச்சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்திலே நாம் அல்லாஹ்விடம் கையேந்துவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் அல்லாஹ்விடத்திலே கூறுவோம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய உதவி நம்மை வந்தடையும்.